திருமாடவன் கருணை முகம் கண்டு திருமாடவன் வடிவம் அது கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே. ஓம் நமோ நாராயணா ஹரிஓ நமோ நாராயணா ஹரிஓ நமோ நாராயண நமக. பராபரத்தினை வரதோன்றி பரத்தினை சென்னோன்றி சிவத்தில் சத்து தோன்றி சக்திக்கு நாதம் தோன்றி நாதத்தில் வந்து தோன்றி விந்துவடைய சதாசம் தோன்றி சதாசத்திர மைசனும் சதாசத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவின் பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்ப்பும் வாய்ப்புபட தெய்வம் தேவிலை அப்புவும் அப்புளைய பிரதிபம் நரமுக பட்சிகளும் தாவர சக்க வாதிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி விழுதை ஒடுங்கடவா ஒடுங்கலை யாவும் மீண்டும் படைக்கப்படவா. அந்தபடி என்னது பிரமா ஆதிகளே ஜனகர் சாந்தனர் சனத்பாரர் சன சுதசர் என்ன நான்கு புத்தி செய்தார். அவர்களோ சோழரை கண்டு வணங்கி ஆசி பெற்று சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்தங்களை கற்று சனகாதிபதி ஆசி பெற்றவர். அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவர் வணங்கினாலும் ஆத்மாவில் வருஷனும் கற்றவட வெக்கனும் பிறகு குடியிலும் புலவ நாவிலும் புலசிய காதலும் ஆத்திர கண்ணிலும் ஆங்கிரசர் முகத்திலும் கிருதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேரில் 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் போலகத்தினை கந்தமாக புறக்கமன சுமித்தார். அப்பேற்பட்ட கந்தமாக வந்தால் என் தமையன் தக்கன் வளர்த்த சாபத்திற்கு கிடங்க எமது சிறசாகப்பட்டது 1008 சுக்க வழிபடுத்தும் தன்னையும் தானே பெறமுறையா உண்மையை வெற்றுட விட்டெடுக்கும் மந்தறிவார். என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடிடுவாய் இன்னில்லாது எவரும் எதிரவா என்று எல்லாவற்றை எவ்வளவு பப்பாதம் வழங்கி கலையத்திற்குண்டான சிறப்புகளை சேர்த்தால் வாய்க்கக்கூடிய கழகம் நன்மை வைக்கும் நோக்கத்திற்கிணங்க அக்கழக்கம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவுன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திக சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரவாரம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அத்திர பரச்சை கனக பரச்சை கஜ பரச்சை ரத பரச்சை ரத்ன பரச்சை பூமி பரச்சை சங்க விளக்கணம் மல்ல யுத்தம் அகர்சனம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்திரவாதம் வைப்புடவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவடம் நட்டம் முட்டி ஆகாய கமனம் ஆகாய பிரவேசம் அதிர்சயம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கினி தம்பம் சலதம்பம் சுக்குட தம்பம் கண்ணதம்பம் கடகதம்பம் திட்டித்தம்பம் பாக்கியத்தம்பம் என்று போற்றக்கூடிய 64 கலைகளுக்கு அதிபதியான அந்த கலைவாணியின் பெருமையை முறையோடு தொழுது எல்லா விதமான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய வேட்டு அனைவருக்கும் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான திருப்பூர் தரும் பாட்டு அதன் கோக்கத்தை கிடங்க பெருமையை பாடும் முறித்தோடு Come on.
பெருமை நல்ல உள்ளங்களுக்கு மகிழ்வான வழக்குகள். மனிதனுடைய வாழ்க்கையில வெண்தட்டுகளை காட்டிலும் தங்க தட்டுகளை காட்டிலும் பூலகத்தில் வரைக்கும் ஒரு மதிப்பான தட்டுக்கடா மக்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான கைத்தட்டு. அந்த கைத்தட்டை கொடுத்து உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் என சார்பாகவும் என்னை சார்ந்த கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த வழக்கங்கள். அப்படிப்பட்ட பெருமை எத்தனைய சிறப்புகளை இருந்தாலும் இந்த இடம் புண்ணியமே உருவாகிய இடமாக இருக்கக்கூடிய காரணம் இது முருகனுக்கு சொந்தமான இடம். குறிஞ்சி இடம் பல நாளொழி படித்த சிறுவர்ணனை அளவென்பது தவிர்த்தால் அழகு நலஞ்சார மலை குளமலை கோலமலை குருமாமலை கொற்றமலை நிலமலை இந்தமலை எம்பெருமாசிக்க திருவேங்கடமலை. அந்த திருவேங்கடமலையான போற்றக்கூடிய பிரமிப்பான இடம். இப்படிப்பட்ட இடத்தை நோக்கும் பொழுது எத்தனையோ சிறப்புகளை கொடுத்து இடத்துக்குள்ள போனாலும் வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மேடை பேச்சாளர்களோட தகுதியே ஒரு மேடையில எதை பேசணும்ன்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத காட்டிலும் எதை பேசக்கூடாதுன்னு யாரோட தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் தலை சிறந்த பேச்சாளராக வர முடியும். அப்படிப்பட்ட நுணுக்கத்தையும் பெருமையும் கடைசி வரைக்கும் கையத்தோடு கொண்டு வரக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு இருந்தாத வழக்குகள் இருந்தால் தாயவள் தூயவள் பதமாடினால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். அவளன்றி அணுவும் வசிவது கிடையாது. எனவே பகவாயின் புகழ் படிந்தால் எல்லோருக்கும் சிறப்பு. எல்லா விதமான தாய்கள் பெருமைகள் சேர்க்க வேண்டும். எப்படிப்பட்ட பெருமையோடு இருக்கிறார். நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே நெஞ்சு நரஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் மாறியே. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே நெஞ்சு நரஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் மாறியே. மக்களம் கொடுப்பவரை பங்கு வச்சிங்காரியே அந்த நீ கிடைக்கிறம்மா கூடியே ஒத்திகள் தாடியது துளங்கிய தாயே. நன்றி உனக்கு சொல்ல வார்த்தையில்லை மாறியே நெஞ்சு நரஞ்சு நிற்கும் ஆயிரங்கள் மாறியே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். உங்களுக்கு வணக்கங்கள். அப்படிப்பட்ட பிரமிப்பான பாடலுக்கு சொந்தக்கார பெருமை கொடுத்துக் கொண்டாலும் அப்படிப்பட்ட ஓசைகள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் இந்த இடத்தை நோக்கும் பொழுது பெருமைக்குரிய காலம் ஒன்று செவி வழியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன காலம்? எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் மௌனமே சம்மதத்துக்கு அறிவிக்க வேண்டாம். ஒரு மௌனத்துல இருக்காங்களோ அப்படி தெரியலையே. மொத்த கூட்டமா போச்சு. சத்தம் பறவையில தூங்கிடுச்சு. அவ்வளவு நேரம் பறந்துகிட்டு தெரிஞ்சது. உண்ட மயக்கம் தொண்டர் கொண்டு ஒரு படுத்திருந்தாலும் இருக்கலாம். மறுபடியும் கூட்டு பார்ப்போம். ஒவ்வொரு காலம் நாரதூர் நடத்திக் கொண்டிருக்கும் செம்மணிப்பட்டி சேர்ந்த ஜெயபாத்தியம் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாட ஒற்றி கருவுபடுகின்றார்கள்.
பொன்னாடை அணிவித்து கோலாரம் சேர்த்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் மற்றும் நாரதர் வரும்பொழுது மேடைக்கு முன்பாகவே படுத்து உறங்குவேன் என்று நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ள பக்தகுடி பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களை உறுத்தாக்கி கொண்டு எங்கள் பணியை சமூக செய்கிறோம். அப்படிப்பட்ட பெருமைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கென்று ஒரு தனிப்பட்ட முத்திரை வதித்து இந்த இடம் விலை கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள். பூமியில தனக்கான இடத்தை தாண்டே பிடிக்கணும். எனக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் வருத்தப்படுறத காட்டிலும் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றத லட்சியத்தையும் முயற்சியை மட்டும் என்னைக்கு விட்டக்கூடாது. அப்படிப்பட்ட பெருமை இருக்கணும். முயலும் வெள்ளும் ஆமையும் வெள்ளும் முயலாமை ஒருபோதும் வெள்ளாது. கடைசி வரைக்குமே நம்மளால முடியும்ன்ற தத்துவத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டோம்னா எதையும் சாதிக்க முடியும். வாழத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் இருக்கக்கூடிய பெருமை ஒரு தூண்டு சக்தின்னு ஒரு ஆளு என்னதான் படிச்சிருந்த அறிவாளியா இருந்தாலும் திறமையான ஆளா இருந்தாலும் பின்னணியில இருந்து உன்னால முடியும் நீ பண்ணுப்பான்னு சொல்றது ஒரு ஆள் இருந்தா மட்டுமே அந்த காரியத்தை கடைசி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கொண்டு முடியும். அப்படிப்பட்ட சிறப்பு வேட்டு சத்தம் எங்க பார்த்தாலும் பெருமைக்குரிய சத்தங்கள், வெளியில இருந்த சத்தங்கள் நல்ல காதல் கேட்டுக்கிறது. ஆனா உள்ள இருந்து கேட்கக்கூடிய சத்தங்கள் கூடிய விரைவில் கேட்கும் நம்புறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் மகத்துவம் வாய்ந்த பெருமை இருந்து கொண்டிருந்தாலும் இந்த சிறப்பான சோலையில் பெண்கள் எவ்வாறு இசைத்துக் கொண்டிருக்கார்கள், எப்படிப்பட்ட காலத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அறிவதற்கு முன்பாக முருகனுடைய திருநாமலை மனதிற்கு பதிவு செய்கிறது. வேடுமொரு துரையப்பா, வேதனையை தீரப்பா, நாளுமொரு நமக்கப்பா, நமச்சிவாய துரையப்பா, திரு செந்தூர் வழி வேலனப்பா, சிந்தையில் மாடிடப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா, இந்த மூலமந்திரம் ஜெயிக்குமானு படுக்கலாம் பெருமை சத்த ஒரு புண்ணிய பாட்டு. வேட்டு போறது எதுக்கு நினைக்கிறீங்க? அப்படியாவது தூங்குறாள் உசுப்புறதுக்காக அப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்காங்க. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமை சத்து இந்த வனம் விளங்கி கொடுக்கிறது அவர்களுக்காக. எத்தனையோ பெருமைகள் கலந்து போனாலும் இந்த சோலை எப்படிப்பட்ட பெருமையோடு இருக்கிறது என்ற தத்துவத்தை கையாளும் பொழுது வாழ்கிற வாழ்க்கையில அவர்களுக்கு தனிப்பட்ட பெருமையை கொடுத்தது இந்த இடம். எப்படிப்பட்ட சிறப்போடு ஐயன் நன்றி அருள் செய்கிறார். எனவே ஐயனார் கோடை பாடி பெருமைகள் வெள்ள குதிரையில ஐயனாரே தேகம்மாய் வந்த ருடுமையனாரே தேகம்மாய் வந்த ருடுமையனாரே வணக்கம் 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 அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கங்கள். அப்படிப்பட்ட ஓசைகளுக்கு எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய வளமாக இந்த விடம் விளங்கி கொண்டிருக்கிறது. சாதாரண சோலை அல்ல, இந்த உலகமே கொண்டாடும் உத்தம சோலை, மனிதர்கள் கொண்டாடும் பூஞ்சோலை. அப்படிப்பட்ட பெருமையோடு இடம் விளங்கி கொடுக்கிறது. பறவைகள் பல தூரத்துக்கு அங்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப செவிவெளி செய்தி எல்லாம் போய் அப்புறமா அடைஞ்சிருக்கு. சத்தத்தை கொடுத்த பெருமையான ஓசை இந்த மாதிரி அடுத்த அந்த வட்டாரத்தை இது வரைக்கும் காணும். அப்படியா போன நாள் தப்பு இல்லை. திசை மாறி பறந்தாலும் இறை தேடி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு மாதிரி இடத்துக்கு வந்ததாலும் அப்படிப்பட்ட சத்தம் மாணிக்கவள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி
இத்தனை வழிகளுக்கு பெருமை செய்யக்கூடிய ஒப்பற்ற வழியாக இந்த வழி திகழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தத்துவத்தை ஆராயும் பொழுது இப்படிப்பட்ட சிறப்போடு இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே பாராட்டி அருமை உள்ளங்கள் 150 அன்பளிப்படுத்த பெருமை சொத்துள்ளார்கள். அவர்களுக்கு இணை சார்பாக இணை சார்ந்த கலைக்குழு சிறப்பு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி வணக்கம். அப்படிப்பட்ட சிறப்பு உலகத்தில் எத்தனை கருணைகள் இருந்தாலும் இந்த இடம் மனதிற்கு பிரவேசக்கூடிய இடமாக இருக்கிறது. அத்தனை காலங்கள் நடந்து இன்றோட இருக்கணும். என்ன அர்த்தம்? ஆரோடு சொல்லக்கூடிய முருகனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கார்கள். சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம கடகமும் வெற்றி இருந்தால் கூட செல்ல வேண்டும். அப்படி பாதை வெற்றி பாதையில் தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஒரு பாதையில போய் அடுத்த ஒரு பாதை நல்லா இருக்கு. போகக்கூடிய பாதைகளை சரியா பயணிக்கணும். உலகத்தோடு ஒட்ட உலகள் பலகட்டும் கல்லால் அறிவிலாத என்றார். உலகம் போற போக்கு தகுந்தாப்புல தன்னை மாத்திக்கலைன்னா எவ்வளவு படிச்சிருந்தாலும் பின்தங்கி இருக்க முடியுமா? கால சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல கடந்து போகக்கூடியதா வாழ்க்கையோட தத்துவம். ஆனா நம்ம ஒண்ணு புதுசா யோசிச்சு அவங்க ஒண்ணு புதுசா படமா பண்ணுவாங்க. பல பேர் பாத்திருக்கீங்களா? ரொம்ப வேகமா போறோம்னா வேகத்தை குறைக்கிறதுக்காக சாலையில வேகத்தடைன்னு ஒண்ணு போட்டிருப்போம். வேகத்தடை போடுறதே கொஞ்சம் வேகத்தை குறைச்சு போறதுக்காக. ஆனா நம்ம வேகத்தடை நின்று போறதே இல்லை. அந்த வேகத்தடை பக்கத்துல ஒரு பாதையை உருவாக்கி அதுல ஓடுது. அங்க போய் நிப்பாட்டுறதே இல்லை. அப்படிப்பட்ட புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி போயிட்டு போறோம். ஒருவேளை எட்டு தப்பா வேகத்தடை கடந்து போய் எங்கனையாவது விழுந்துட்டோம்னா விழுந்தாலும் என்ன கை அடி விட்டுருக்கா அதைத்தானே நம்ம பார்க்கணும். ஆனா அதை பாக்குறதே இல்லை. விழுந்ததை யாரும் பார்த்துட்டாளா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறது. ஏன் அவன் ஊருக்கெல்லாம் சொல்லி உள்ள நோயை பெருசா மாத்தி விட்டுருவானே அப்படின்னு அந்த இடத்துல சொல்லாம தர்றது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் படைச்ச ஆட்களை இருக்குதான் செய்யும். ஆக எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் வருமுன்னர் காவதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போட கிடந்தார். விழுகிறனால பிரச்சனை இல்ல. மற்ற பொருட்கள் அந்த உலகத்துல ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு சின்ன சாமியா போனா கூட அதுக்கு உதிரி பாம்பு ஒன்று வாங்கிப்படலாம். ஒரு பெட்டியிலையோ மிருதங்கத்திலேயோ தாளத்திலேயோ ஏதோ ஒன்று குறைஞ்சா கூட அதை மாற்று வழி பண்ணி சரி வச்சுக்கலாம். உதிரிப்பாக உண்டு. மற்றதுக்கெல்லாம் உதிரிப்பாகம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா மனித உடம்புக்கு உதிரிப்பாகம் கிடையாது. அப்படி ஒரு வேளை உதிரிப்பாகத்தை கண்டுபிடிச்சாலும் அது மாதிரி இருக்காது. கடவுள் படைப்புல அது மட்டும் தான் நிரந்தரம். படைச்சது என்னவோ அது மட்டும் அப்படியே தான் இருக்கும். இதுல மாத்த முடியாது. ஆக இருக்கிறத சரியான முறையில் பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில பெருமையா இருக்கும். எல்லா காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டே போனா தான் நல்லா இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சதை பேசணும், இல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்ல தெரிஞ்சதையாவது பேசணும். ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா எந்த விஷயத்தையும் கத்துக்கிற முடியாது. சில காலகட்டங்களில் எதை தெரிஞ்சுக்கிறோம் எதை தெரியக்கூடாது நடக்குது. தகப்பன் தொழில் பிள்ளைக்குன்னு ஒரு வரலாறு உண்டு.
தொழில பிள்ளை வாக்குறது மரபு காலங்காலமா அப்படித்தான் இருக்கு. அதிகபட்சம் தகப்பனுடைய தொழில் பிள்ளைக்கணும். ஆனா எங்கிட்ட ஒன்று ரெண்டு எதிர்பாராதமா வேற வேலைகள் பார்க்கலாம். ஆனா அதிகபட்சம் அப்பாவுடைய தொழில் பிள்ளைக்குன்றது மரபாவே இருக்கு. அப்படி ஒரு மனுஷன் பெருங்கொண்ட அரசியல்வாதிட்டு போய் ஒரு பிள்ளை கிடைச்சா, அப்பா அரசியல்ல பெருங்கொண்ட பேரெல்லாம் எடுத்துட்டிய, உங்களுக்கு அப்புறம் அந்த இடத்த நான் பிடிக்க ஆசைப்படுறேன். எனக்காக இந்த அரசியல் நுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்து கொடுத்தா அரசியல்ல எது முத பாடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நானும் கொஞ்சம் உங்களை மாதிரி பெரிய ஆளா இருக்கேன்னு சொல்ல. இது என்ன பெரிய பிரமாதம், அரசியல்ல முத பாடத்தை கத்துக்கன்னு ஆசைப்பட்டேன். நான் கத்துத்தரேன். நீ என்ன பண்ற, வீட்டுக்கு மேல ஒரு பெரிய பரன் இருக்கு, பரன்ல ஒரு பழைய புத்தகம் ஒண்ணு கிடக்கு. அந்த புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு கீழே இருக்கு, அதுல அம்புட்டு விஷயம் இருக்கியா, தாராளமா படிச்சுக்கலாம். அந்த புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு வா, அரசியல் படத்தை கத்துத்தரேன்னு சொல்ல. அவ்வளவு பெரிய உயரத்துக்கு நான் எப்படி போயிடுறது, ஏணி இருக்குடா, ஏணி எடுத்து போட்டியாரு, யாரு முடிச்சுக்கிறது, நான் முடிச்சுக்கிறப்ப நீ ஏறுன்னு அப்பா சொல்ல. சரி அப்பாதே முடிச்சுக்கிறாங்க, மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போனோன்னு மறுபடியும் மயம் கட்டணும். என்ன பண்ணீங்க, விட்டுறமாட்டீங்க, அட விடமாட்டேன்னு போட, இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறிக்கேன், விட்டுறமாட்டீங்க, அட விடமாட்டி முடிச்சுக்கிறேன். உனக்கு அரசியல் படம் முத படம் வேணும்ல, ஆமாங்க நீ போ நான் புடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மேல போய் பறனை தொட்டானா இல்லையா, தப்புன்னு அப்பா ஏணியை தட்டி விட, கீழே வந்து கையால அடிபட்டு போச்சு. அடிபட்டு மூக்கு முறையெல்லாம் தெரிஞ்சு வந்து உன்னை நம்பி நான் ஏறினதுக்கு என்ன பண்ணி கத்து கொடுத்துருக்க, அரசியல் முத படம் கத்து கொடுப்பானா ஏணியை போய் தட்டு, இது என்ன பழக்கம் கேட்க. அப்பதான் அப்பா சொன்னாரா, அரசியல்ல நீ கத்துக்கிற வேண்டிய முத படமே அதுதான். யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் எந்த இடத்தை தட்டி விடுவார்கள் தெரியாது. இங்கு நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. அதை பார்த்து கவனமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ பெரிய ஆளா வந்துருவ அப்படின்னு ஒரு சூட்சமத்தை சொல்லாம சொல்லிட்டு போனார். இது அரசியலுக்காக மட்டுமல்ல, அனைத்து துறைக்குமே அது பொருந்தும். ஆக எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கையாள தெரிஞ்சுக்கிறேன். என்னைக்குமே நல்லா உழைக்கிறாளுக்கு ஊதியம் சரியாவே கிடைக்காது. நீங்க பாத்துருக்கீங்களா, அது இது யதார்த்தமான உண்மை. சில பேர்லாம் பாப்பா என்ன அது 8 மணி நேரம் நான் யாகத்திரையும் பாடுறேன், அம்மளுக்கு ஒரு நாளையும் சம்பளம் கொடுக்க மாட்டேன், நேற்று வந்தாலும் 1/2 மணி நேரம் பாடுறாரு அவங்களுக்கு கொண்டு கொடுக்குறான்னு ஒரு எண்ணங்கள்லாம் பல பேர் கோடிக்கிட்டு இருக்கும். இங்க கடினமா உழைக்கிறார்கள், ரொம்ப சம்பளம் கிடையாது, ரொம்ப கவனமா உழைக்கிறார். எந்த இடத்துல எதை பேசணும், எதை சொன்னா சரியா இருக்கும்னு அதை மட்டும் பயன்படுத்துறா பாத்தீங்களா. அவர்கள் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு எப்பயுமே போயிட்டே இருப்பாங்க. இது யதார்த்தமான உண்மை. அது என்ன நுணுக்கம், தொழில் நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே நல்லா உழைக்கிற ஆளுக்கு இங்க மகத்துவம் ரொம்ப கிடைக்கிறதுல என்ன அர்த்தம். இப்ப நடிகர்கள்லாம் ஒரு நாடகத்தில் நடிக்கிறாங்க, ஒரு நாடக மேடையில ஒரு சின்ன திரையில நடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளித்திரையில நடிக்கும் போது இந்த மாடியில இருந்து குதிக்கிற மாதிரி எல்லாம் காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த மாடியில இருந்து குடிக்கிறதுக்கு உண்மையான நடிகர் கீழே இருந்து குதிக்கிறதே இல்ல, மேல இருந்து குதிக்கிறதும் இல்ல. அப்ப குதிக்கிறது யாரு, அவரை போலவே வேடம் போட்டு இன்னொரு ஆள் குதிப்பார். அவருக்கு அவங்க பேர் வச்சிருக்க டூப்புன்னு பேரு. உண்மையாலுமே குதிக்கிற மனுஷனுக்கு பேரு டூப்புன்னு பேரு, குதிச்ச மாதிரியே நடிக்கிற ஆளுக்கு நடிகர்னு பேரு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அடிக்கிற ஆளுக்கு இங்க காசே கிடையாது. ஆக பக்குவத்தை தெரிந்து கொண்டு இருக்கணும். இருந்தாலும் பகவான் ஒருத்தர் இருக்கார், நமக்கு மேல ஒருவன் இருக்கிறான், அப்படிப்பட்ட ஒருவன் பார்த்து கொண்டிருப்பான். அவருக்காக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வந்த வேலையை சரியா செஞ்சோம்னா வாழ்க்கை என்னைக்கு பெருமையா இருக்கும். யாரு சொன்னாலும் கேட்டுக்கணும், தப்பு இல்ல. ஆனா நமக்கு எது சரின்னு படுதோ அதை தேர்ந்தெடுத்து போனோம்னா தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எப்பொருள் யார் யார் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்றார். எவ்வளவு பெரிய மனுஷன் சொன்னாலும் அடுத்தாலும் சொல்றது சரியா, யாரு எதை சொன்னாலும் பல பேர் அப்படியே கூட்டு நம்பிக்கையா நம்புக்கிறது. அவங்களை பார்த்தா நமக்கு எரிச்சலாக இருக்கு. பாத்தீங்களா, அவங்கதான் சொன்னாங்க, சொன்னாங்க. அவங்க பார்த்தா நீ பாத்தியா இல்ல காதார கேட்டியா அப்படின்னு கேட்டா அது தெரியாதுப்பா. அந்த விவரம் நம்மளுக்கு தெரியல. சரி உனக்கு எப்ப விவரம் வந்துச்சு கேட்டோம்னா அந்த விவரம் எனக்கு தெரியலையே அப்படின்றது. இப்ப விவரம் எப்ப இந்த விவரமே தெரியல, அப்புறம் மத்த விவரத்தை பேசி என்ன பண்றது. சரி யதார்த்த சூழ்நிலைகள்ல நம்ம வந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எங்கேயாவது வெளியில போறோம்னா, வெளியில போகக்கூடிய ஆளு பொட்டு ஒழுங்கா வச்சிருக்கமா, தலை ஒழுங்கா செஞ்சிருக்கமா, நல்ல ஆடை கொடுத்திருக்கமா, கையில கடிகாரம் கட்டியிருக்கமா, அதெல்லாம் சரி பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு போகும்போது கூட வீட்டை ஒழுங்கா பூட்டி இருக்கணும்னா பூட்டை போட்டு ஒரு தொங்கி பாக்குறது. ஏன் இதெல்லாம் மறுபடியும் நல்லா இருக்கான்னு மறுபடியும் நம்ம ஆலோசித்து பெருமையா இருக்கா சரியா இருக்கான்னு பூட்டெல்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய நம்ம கொஞ்சம் பின்னணியில போய் நம்ம வாழ்ற வாழ்க்கையும் சரியாத்தே வாழ்றோம்னா பின்னால போய் பார்த்தோம்னா பாக்குறதே இல்லை, அடுத்த ஆள் சொல்றது கேட்கறதே இல்லை. யார் என்ன சொன்னான்னு என் பாட்டுக்கு தான் திரும்பி வாழ்ந்தோம்னா அந்த பாட்டு சரியாக இருக்காது. வாழக்கூடிய வாழ்க்கையில தன்னைத்தானே திருத்திக் கொள்ளவன் தான் வாழ்க்கையில் மற்றவரை திருத்த முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை வைத்துக் கொண்டால் எல்லோருக்கும் சிறப்புகள் அதிகரிக்கும் என்ற தத்துவத்தை கொடுத்து இந்த பெருமையான இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, நிலைமாறும் உலகில் நாம மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே எப்படிப்பட்ட சூழ்நிலை நித்தம் நித்தம் மாறுகின்றதையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. ஓடு ஓட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட புரியும் அதனை போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்ற
மாறிக்கொண்டிருக்கிறது. மாறாத உலகத்தில் நாம் மட்டும் எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? அலைமுகள், கலைமுகள், மறைமுகள், முப்பரந்தவி ஓசை மற்றக்கூடிய அபூர்வ திறமைப்படுத்த ஓசைக்கு சொந்தக்கார பண்புகள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்து பெருமை தரக்கூடிய வேலை, அனைவருக்கும் மங்களம் சொல்லக்கூடிய அற்புத வேலை. தத்துவத்தை ஆராய்ந்து பார்த்தால் இந்த சதங்கியோட சத்தங்கள் பெருமையாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு கலைவாணியோ ராணியோ அவதான் யாரோ, சிலைவேணியோ தேவியோ எதுதான் பேரோ, சிலைவேணியோ தேவியோ எதுதான் பேரோ, அவன் பிறந்தா பார்த்து வரும் கலைவாணியோ அவதான் யாரோ, சிலைவேணியோ தேவியோ எதுதான் பேரோ. பாடிக்கொண்டிருந்தாலும் நேரத்தோடு சென்றால் மட்டுமே அனைவருக்கும் பெருமைகளை சேர்க்கும் நல்ல உள்ளங்கள் வரக்கூடிய புனிதமான பகுதி. அப்படிப்பட்ட இடத்தில் இன்று ஆழ்வார் நாடு நாளை கையில் எடுப்பாரோடு உடல் ஒட்டுக்கவாத கூடு இதை உற்று பார்த்தால் வெக்க கெடுகிறார். இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தனக்கான ஒரு அடையாளத்தை பதித்துக் கொண்டாத்த வாழ்க்கைக்கு சிறப்பு தரும். எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. எத்தனையோ காலம் கடந்தாலும் மனிதனுக்கு படிப்பு ரொம்ப அவசியமான ஒன்று. மற்றவர்களுக்கு நம்மளை தெரிய வைக்கக்கூடியதே படிப்பு மட்டும்தான். அப்படிப்பட்ட சாதனம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பொருள் இருக்கா இல்லையான்றது நம்ம எடுத்துக்காட்டாத தெரியும். ஆனா பல பேர் பேசும்போது தெரிஞ்சுப்பா, நல்லா படிச்சா இருப்பா, நல்லா படிக்காதா இருப்பா அப்படின்னு பேசக்கூடிய நாகரிகம் எடுத்து தருகிறது. அந்த மாதிரி பேச்சாற்றல் படுத்தவர்கள் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட இடத்துக்கு போனாலும் எதையுமே சாதிச்சு விடலாம். பேசி பேசி பிரச்சனை வளர்க்கிறாலும் இங்கே இருக்கு. பேசாம இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த இடத்துல இருக்காங்க. வார்த்தைன்றது ஏணியோட தன்மை ஏற்றி விடுறது ஏணிதான், போன போக்கில இறக்கி விடுறது ஏணிதான். ஒரு மனுஷனை உச்ச கடத்தை கொண்டு போய் நிப்பாட்டுறது வார்த்தை தான். அப்படி உச்சத்துல உள்ள மனுஷனை கீழே தள்ளி ஜெயிக்கிறது அதே வார்த்தை தான். நல்லா தான் இருந்தாரு மனுஷன், ஏதோ தெரியல பெரிய மனுஷன் அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டாப்ல. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. இந்த வார்த்தையை சரிமுறைப்படுத்தணும். ஆக கல்வி அப்படிலாம் கத்துக் கொடுக்குது. சரி, கல்வி கத்தாச்சு, படிச்சப்பனால வேலைக்கு போனோம். வேலைக்கு போனா தான் நீங்க மரமா இருக்க. ஆனா வேலை அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிருமா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நம்ம படிக்கிறது ஒரு அரசு பள்ளியில, அங்க இருந்து படிச்சு முடிக்கணும்னா படிச்ச பின்னால நீ படிச்சிருக்கப்பா அப்படின்றதுக்காக ஒரு சான்றிதழ் கொடுப்பாரு. 10ஆவதோ 12ஆவதோ ஏதோ முடிச்சிருந்தாலும் அதுக்கேத்தாப்புல ஒரு சான்றிதழ் கொடுப்பாரு. இந்த சான்றிதழ் வாங்கின பின்னால நம்ம இன்னதெல்லாம் படிச்சிருக்கோம் சொல்லி ஒரு இடத்துல போய் பதியணும். எங்க போய் பதிவோம்? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு போய் பதிவோம். சரி, கொடுக்குற அவங்களே கொண்டு போய் அவங்க தானே கொடுக்குறாங்க. கொடுக்குற பொருள் அவங்களே பதிஞ்சிட்டு நம்மளை கொடுக்கலாம்ல. இது எனக்காக வச்சிருக்கோமா? பதிஞ்சிட்டு நம்மகிட்ட கொடுத்துறோம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
ஆனா ஒரு பொருள் வந்த முன்னால அதை பத்தியே ஒரு 2-3 வேலையெல்லாம் மனக்கட்டு போட்டுட்டு அங்க நிக்கிறோமே எதுக்கு? அப்படியெல்லாம் ஒரு சிந்தனையை தூண்டுறதுக்காக. அப்படியெல்லாம் போய் ஒரு இடத்துல பதிஞ்சிட்டோம்னா வேலை கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை ஒரு 10 வருஷம் வரைக்கும் இழுத்து ஊற்றி ஓட்டோம்னா பதிஞ்சாச்சியா நீ வேலை கிடைச்சிருமியா அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலே காலத்தை ஓட்டுறது. அப்புறம் நம்பி 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 கிடைச்சல அங்க வேலை வாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேலை இருக்கோ இல்லையா அதை பதிகிறாளுக்கு ஒரு வேலை இருக்கு, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. நம்மளுக்கு எப்ப வேலை கிடைக்கும்ன்றத காட்டும் இருக்கக்கூடிய வேலைகளை சரியா பயன்படுத்தி போயிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அப்படி ஒரு மனுஷன் பார்த்தாரு, என்னடா எப்ப பார்த்தாலும் கொடுத்துரும் படிச்சுட்டான், படிச்சு பிஏ வரைக்கும் படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னு பிரத்தியில திரியும் போது பக்கத்துல ஒரு சோரட்டி ஒட்டியிருந்தாங்களாம். எங்கள் சர்க்கஸில் வேலைக்கு சேர்பவர்கள் சேர்த்து கொள்ளலாம், மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் போட. நான் பாத்திருக்கேன், வீட்லயே சும்மா இருக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது, சரி அங்கிட்டாவது போவேன்னு சர்க்கஸுக்கு போக அவர் பாத்துருக்காப்ல. என்ன தம்பி என்ன பிரச்சனை, நம்மளை தேடி வந்திருக்கேன். இல்லைங்கய்யா உங்க விளம்பரம் எல்லாம் பார்த்தேன், ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. என் கூடாரத்துல ஆமாங்க வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? நம்மகிட்ட ஒரே ஒரு வேலை தான் தம்பி பாக்கி இருக்கு. என்ன வேலை? நம்ம சர்க்கஸ்ல எல்லா வேலைக்கும் ஆள் வந்தாச்சும் குரங்கு வேஷம் போட மட்டும் ஆள் இல்ல. குரங்கு வேஷம் போறதுக்கு நீ தயாரா இருந்தீங்கன்னா போடு, நீ பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க போடுவியா நம்ம தெரியல. இல்லங்கய்யா அதெல்லாம் முடியாது, நான் குரங்கு வேஷம் போறீங்க நான் போட்டுட்டேன், சும்மா வேஷம் போட்டா போதுமா, கொஞ்சம் தம்பி காட்டு அப்பதானே தெரியும்னு சொல்ல. நம்மளால பிஏ படிச்சாலும் குரங்கு வேஷம்லாம் போட்டு அங்கிட்டு ஒரு தப்பு இங்கிட்டு ஒரு தப்பு மங்கு மங்குன்னு தம்பி ஒரு யதார்த்தத்துல பகுமானம் வந்து தவறும் தம்பி ஒரு சிங்க கூண்டுக்குள்ள போய் விழுந்துட்டாப்ல. சிங்க கூண்டுக்குள்ள விழுந்து அவனுக்கு உயிரே கரியிருச்சாகா 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு சிங்க கூண்டுக்குள்ள விழுந்துட்டான். பிஏ படிச்சு என்ன பண்ணு புலம்பிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து உள்ள சிங்கம் கடிச்சா, தம்பி நீ வந்து பிஏ வா அப்படின்னு கேட்டுச்சு. அவன் பார்த்திருக்கேன், தம்பி பிஏவா அப்ப நீங்க என்ன இருக்கேன், நான் எம்ஏ தம்பி, எம்ஏ முடிச்சதால எனக்கு சிங்க வேஷம் கொடுத்துருக்காங்க, நீ பிஏ முடிச்சதால உனக்கு குரங்கு வேஷம். அதாவது தெரியுது பாத்தியா அவர் கரடி கொண்டு அதெல்லாம் 12வது தாண்டாதாரு, அங்கிட்டு இருக்கு பாத்தியா நரி அதெல்லாம் 10 கூட முடிக்காதாரு. எல்லாருக்கும் ஆகா மொத்தமே நம்ம கூட்டம் தானே கதையா, இல்ல இப்படி கூட்டமாக வாழ்ந்திருக்காரு. படிச்சார் குழப்பம் அப்படி போய்கிட்டு இருந்தா என்ன பண்றது? சரி போகக்கூடிய காலகட்டத்துல வேலை கிடைக்கவில்லைன்னு வருத்தப்படுறத காட்டு தனக்கான வேலையை போப்போ நீங்க நம்மளே உருவாக்கணும். நீங்க அடுத்தடுத்த தேடி போய் பிரயோஜனம் இல்ல, தொழிற்கல்வியை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருமையை தேர்த்து கொள்ளக்கூடிய காலத்துல முடிஞ்சாலுக்கு பரிசு கிடைக்குதா அதிர்ஷ்டம் வந்தா சந்தோஷம்யா. ஆனா வரல நான் அரசாங்க வேலைக்கு தான் போவேன்னு அதே பொழப்பாவே பார்த்துக்கிட்டு கூடாது. அது வரைக்கும் கிடைக்கக்கூடிய வேலைகளை பார்த்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்கேத்து விளக்கேத்து